கயல்மா எந்த சாமி கிட்ட போய் கும்பிட்டு வந்தீங்க ட்ரெஸ்ஸை வச்சு சொல்லுங்க. என்ன சாமி? பனானா சாமி கிட்டயா? பிள்ளையாருடா அது. சொல்லுங்க பிள்ளையார். சரி, இன்றைக்கி நம்ம திவாலி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே திவாலினாவே இட்லி கறி குழம்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ மார்னிங்கே வந்து டிஃபன் லன்ச் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம். இட்லி செஞ்சு மட்டன் எலும்பு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எலும்பு குழம்போட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பர் டேஸ்டியான மட்டன் எலும்பு குழம்பு மார்னிங்கே ரெடி பண்ணியாச்சு. இது கூட சேர்த்து மட்டன் சுக்கா கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட வீடியோ லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்க செம்மையாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் மட்டன் சூப் ரெடி பண்ணியிருக்கோம். இது கூட வந்து புதினா சட்னி வச்சுருக்கோம். பிகாஸ் எங்கள் மாமனார் வந்து அன்றைக்கி வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா அன்றைக்கி அமாவாசைனால. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸும் நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் என்னுடைய ரோலிங் குலோப் ஜாமுன் இதான் மீதி இருந்தது. ஸோ தீபாவளி அன்றைக்கி அதுவும் ஃபுல்லாக காலியாகிடுச்சு. குலோப் ஜாமுனுக்கு செஞ்ச ஜீரா வந்து நிறையாவே இருந்தது. ஸோ அதையும் தனியாக வச்சுருக்கேன் ஸ்வீட் பண்ணலான்னு. அப்புறம் ரசம் வச்சாச்சு. என்னோடய மாமனார் வந்து வெஜ்ஜுனால அவங்களுக்கு வந்து அவரைக்காய் பொரிச்சிருக்கோம். அப்புறம் டால் செஞ்சுருக்கோம். அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாலாம் பண்ண வேண்டாம், சிம்பிளாக பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் மட்டன் இந்த வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு வந்து ரெடி பண்ணியாச்சு. இரு, சொல்லிட்டு போ. ஆமாம்மா ப்ளீஸ் சொல்லிட்டு போட்டு போ ப்ளீஸ். யார் சொல்லி கொடுத்தா? தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள்டா. யார் சொன்னா உனக்கு? கயல் குட்டி சூப்பராக திவாலி விஷ் பண்ணிவிட்டு கிராக்கர்ஸ் வைக்கிறதுக்காக வாசலுக்கு போயிட்டுருக்கா. திவாலினாவே பட்டாசு தான். ஒரு 10,000 வேலை வந்து இப்போ டம்மு பேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ மார்னிங்கே அதை வச்சு திவாலியை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நடந்து வா. இங்க பாரு, அம்மா ஒரு எடுக்கிறேன். எல்லாரும் ஒரு போட்டோ எடுக்கணும். ரொம்ப பண்றாங்க. நீங்க தள்ளி போங்க. இது டம்மோட நியூ ட்ரெஸ். கயல் குட்டி வந்து பட்டாசுனா ரொம்பவே பயப்படுவா. பட் தீபாவளி அன்னைக்கு ஃபைனலாக வந்து அந்த ஒரு கம்பி மத்தாப்பு மட்டும் அவள் வச்சது ரொம்பவே ஹாப்பி எங்களுக்கு. ஸோ ஹைஃபைன்னு சொல்லிட்டு கம்பி மத்தாப்பு மாதிரி ஒரு வெடி இருந்தது. ஸோ அது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால கடைசியாக கயல் வந்து அதை மட்டுமே வச்சுட்டே இருந்தா. ஸோ தீபாவளி முடிகிற ஸ்டேஜ் வந்தாச்சு, ரொம்ப இருட்டிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஃபேமிலியோட எல்லாருமே தீபாவளி விஷ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அதுதான் இது.
யார் அமுக்கி விட்டது? யார் உன்னை ஏற்றி விட்டது? நீ வை, கூப்பிடு கூப்பிடு, அப்பா அம்மா கூப்பிடு. அதுவே ஏறி இருக்கு. குழந்தைங்கனாவே வந்து ரொம்ப சுட்டி தான். அதுவும் என்னோட குழந்தைங்க வந்து பயங்கர சேட்டை. ஸோ பட்டாசெல்லாம் வச்சு வச்சு பயங்கர டயர்டாகி ஃபைனலாக 240 ஷார்ட்ஸோடு இந்த திவாலி vlog-ஐ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி. இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.